ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜிப் ஃபைல் இல்லை ரேர் ஃபைல்ஸ்க்கு நம்ம எப்படி பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ட் பண்ணி ஷேர் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம winrar ஒரு சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணணும். அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைனா நீங்கள் winrarனு கூகுளில் சர்ச் பண்ணாலே ஃபர்ஸ்ட்டாக வரக்கூடிய அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் ஈஸியாக போய் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த எல்லா ஃபைல்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலாக கிரியேட் பண்ண போகிறேன். அதாவது கம்ப்ரஸ் பண்ணி ஜிப் ஃபைலாக நான் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஜிப் ஃபைலுக்கு நம்ம எப்படி பாஸ்வேர்ட் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு அர்ச்சிவ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே அர்ச்சிவ் ஃபார்மேட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ரேர் அண்ட் ரேர் 4 அண்ட் ஜிப். மோஸ்ட்லி ஜிப் ஃபைல் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜிப் ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய செட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் டவுனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைஸ் பாஸ்வேர்ட்ஸ்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சில கோடிங்ஸ் இல்லை லேபிள் மாஸ்கிங் மூலமா நீங்கள் அன்லாக் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த வீடியோ ஃபைல்ஸ் இல்லை ஏதோ ஒரு ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகி ஜிப் ஃபைலில் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷனோட உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபைலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்னாலும் இல்லை ஓப்பன் பண்ணணுன்னாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களோட ஃபைல் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்ஸ்லைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.